ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த செல்ஃபை வந்து நான் எப்படி டீகல்டர் பண்ணியிருக்கேங்கிறத வந்து போன வீடியோலையே போஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வீடியோவில் என்னென்னா, யாருன்னா அந்த வீடியோவை பார்க்கலன்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என் சேனலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும். அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த 2 செல்ஃபை வந்து க்ளீன் அண்ட் ஆர்கனைஸ்டாக பார்க்க போகிறோம். அதாச்சும் இந்த 2 செல்ஃப்லேயே இருக்கிற எல்லா திங்ஸுமே எடுத்து க்ளீன் பண்ணிட்டு எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 செல்ஃப்லேயே இருக்கிற திங்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்வைப்பு டஸ்ட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அந்த திங்ஸ் வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 செல்ஃப்லேயுமே இருந்த எல்லா திங்ஸுமே ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஒரே நாளில் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். பட் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறது வந்து தனித்தனியாக தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும்ங்கிறதுக்காக தான் தனித்தனியாக வந்து நான் போஸ்ட் பண்ணுறேனே. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க, லைக் பண்ணுங்கள், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு ரிலேட்டிவ்ஸ் யாருக்குன்னா யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 செல்ஃபுமே வந்து டஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் இப்போ கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் தேவையில்லை அங்கே வந்து யோசித்து வச்சுக்கோங்க. எப்படியும் 6 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் அந்த திங்ஸை வந்து யூஸ் பண்ணாமலே கிச்சனுக்குள்ளே வச்சுக்கின்னு இருப்போம். அந்த திங்ஸ் உங்களுக்கு தேவையா, இதுக்கப்புறமா உங்களுக்கு யூஸ் ஆகுமா, யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து எடுத்து வேறு பிளேஸ்க்கு மாட்டி வச்சுட்டு அதை வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து பாருங்கள். அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். யூஸ் பண்ணலன்னா அந்த திங்ஸை வந்து தூக்கி மேலே வைங்க. எப்படியும் கிச்சனுக்கு மேலே வந்து ஒரு தனியாக செல்ஃப் தான் இருப்பாங்க. அந்த செல்ஃபில் வந்து அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். எப்பயாச்சும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த திங்ஸை வந்து தனியாக தூக்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த 2 செல்ஃபையும் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். நீங்கள் இதை வந்து கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு என்ன திங்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது யூஸ் ஆகும், இந்த செல்ஃப் இருந்தால் நம்ம கிச்சனை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் சேவ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. மோஸ்ட்லி வந்து பிளாஸ்டிக் திங்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய காஸ்ட் இருக்குன்னு செலவு பண்ணாதீங்க. இருக்கிற திங்ஸை வச்சுக்கினே நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். நான் எப்படி என்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சுக்கினே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இங்கிறது உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும். அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேனே. பாருங்கள், இந்த 2 செல்ஃபுமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், இங்கே வந்து நான் எப்படி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், எந்தெந்த திங்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க, வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு செல்ஃபில் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த திங்ஸ் அப்படியே தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு பேஸ்கெட் இருந்துச்சு, அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன். இங்கே வந்து அந்த டேட்ஸ் பாக்ஸ் இருந்துச்சு, அதையும் ரிமூவ் பண்ணிட்டேன். மீடியெல்லாம் அப்படியே தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். சார், இதை வந்து இன்சைட் வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ரேராக தான் நான் எடுப்பேன். ஸோ இதுக்கு பக்கத்துலேயே இது இருக்கட்டும். இது வந்து நான் அப்பப்போ எடுப்பேன். பாப்பாவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுக்கும் போதெல்லாம் இது எடுப்பேன். ஸோ இது வந்து இங்கே இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த செல்ஃபில் வந்து நான் என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறேன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இங்கே வந்து அந்த ட்ரே வந்து அப்படியே எடுத்து வச்சுப்பேன். இங்கே வந்து பால் காய்ச்சிட்டு வைக்கிறது, அப்புறமா வந்து சமைச்சது எல்லாம் இங்கே வைப்பேன். இன்சைடு பார்த்திங்கன்னா அந்த ட்ரே வந்து அந்த செல்ஃபை வந்து அந்த இதை வந்து இங்கேயே வச்சுட்டு அதில் வந்து நான் எனக்கு என்னென்ன திங்ஸ் தேவைங்கிறத வந்து அதுக்குள்ளே போட்டு நான் அப்படி யூஸ் பண்ணிக்க போகிறேன்.
இப்போ வந்து இந்த செகண்ட் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா முன்னே இருந்த மாதிரி இந்த ட்ரேயில் வந்து பூண்டு காராமணி அப்புறமா ஓப்பன் பண்ண அந்த மசாலா ஐட்டம்ஸ் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து இந்த ஒரு ட்ரேயில் போட்டு வச்சுன்னு இருக்கேன். இந்த ஏரியாவில் வந்து நான் சமைச்சதை பால் காய்ச்சிட்டு அதை வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து இதுக்கு முன்னாடி நிறைய திங்ஸ் வச்சுருந்தேன். அது எதுவுமே இப்போதைக்கு தேவையில்லை, இதுக்கப்புறமா அது தேவையில்லை. ஸோ அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அது வந்து பூஜை சாமான் கை வர பீட்டாம்பரம் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷு, ஃபேஸ் வாஷ், க்ரீமு, பாப்பாடு சீப்பு, அப்புறமா பொட்டு வைக்கிறதெல்லாம் இந்த இதில் போட்டு வச்சுன்னு இருக்கேன். இதோட மூடி வந்து உடஞ்சிச்சு. ஸோ இதை வந்து நான் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து அதுக்கு கீழே இருக்கிற இந்த கேஃபில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சிங்க், டிஷ்வாஷர், இதில் வந்து என்னோடய டேப்லெட் அப்புறமா எப்போனா எதனா எடுத்துன்னு வந்தேன்னா இதில் போட்டு வச்சுப்பேன். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே இருந்துச்சுல்ல அந்த டேட்ஸ் பாக்ஸ் தான், அதை வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து நான் பார்த்திங்கன்னா டஸ்ட்பின் கவர் போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா பாப்பாவுக்கு தர அந்த டேன் பாட்டில் எல்லாமே வந்து இதில் தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ பிளேஸ் வந்து எனக்கு காலி தான். சமைச்சு முடிச்சுட்டு இங்கே வச்சுட்டு சிங்க் அந்த கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ண உடனே அந்த பிளேஸ்க்கு வந்து சமைச்சது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டேன்னா இந்த பிளேஸ் வந்து காலியாக தான் இருக்கும். பால் காய்ச்சதுக்கு அப்புறமா வந்து பால் கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறமா அதை வந்து க்ளோஸ் பண்ணி இந்த பிளேஸில் வந்து வச்சுடுவேன். அவ்வளோதாங்க. இந்த 2 செல்ஃப் பார்த்திங்கன்னா இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்குன்னா ஷேர் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குன்னா ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ் ஆகும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.